சுஜியும் நானும் இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்டை போய் பார்த்தினாங்க. எங்களோட ஃப்ரெண்ட் என்று சொல்லாது, பட் அவள் 25 வயசு, வெரி யங் கேர்ள். லாஸ்ட் மந்த் ஹஸ்பண்ட் மோசம் போயிட்டார், கோவிட் வந்து. ஆப்வியஸ்லி லாங் ஸ்டோரி, ஆனால் அதுக்கு முதல் வருஷம் அவருக்கு லியூக்கீமியா வந்து, இப்போ கேன்சர் வந்து, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஸ்டெம் செல் கோட் டிரான்ஸ்பிளான்ட் ஏதோ நடந்து கேன்சர் டெக்னிக்கலி மாறி கடைசியில் ஹாஸ்பிட்டல் நிற்க போது கோவிட் வந்து டிசம்பர் 30 மோசம் போனவர். அண்ட் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட உடம்பில் என்ன நடக்குதுன்ட்டு எங்களுக்கு தெரியாது. லைக் இது நான் ஃபீமேல்ஸுக்கு தான் மெயினாக சொல்லாது, பட் எங்களோட ஆக்களுக்கு சொல்கிறேன். உங்களோட உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். லைக் as soon as உங்களுக்கு யோசனைன்னா, லைக் சம்திங் ராங்குண்டு, உங்களோட மெயின் இதை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கட்டாயம் கேட்கணும். அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் புஷ் பண்ணணும். ஏன்னா கனதாரம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை வெயிட் பண்ணி பாருங்கோ இதோ அதோன்ட்டு. இப்போ ஒரு லோனு கொண்டு வந்திருக்கிறாங்களாம். ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே நீங்கள் 3 தரம் அதே கம்ப்ளைண்ட்டை பற்றி கொண்டு போனீங்கன்னா டாக்டர்ஸ் கட்டாயம் அடுத்த ஸ்டேஜுக்கு லைக் அனுப்பணுமாம் உங்களை. ஏதோ ஜெஸ்ஸீஸ் லோரோ சம்திங் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுன்ட்டு. இன்னொரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, அந்த பிள்ளைக்கு 25 வயசு, அந்த லைக் ஹஸ்பண்டுக்கு 25 வயசு, அந்த இப்போ ஒய்ஃபுக்கும் 25 வயசு. இப்போ 25 வயசில் நான் இப்போ ஹஸ்பண்டை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாள். 25 வயசில் அந்த அந்த பையன் வாழ்க்கையை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாள். அண்ட் நாங்களிருந்து யோசிப்போம், லைஃப் இருக்குது தானே அண்டு. லைஃப் யாருக்கும் கேரண்டி இல்லை. நீங்கள் நாளைக்கு எழும்பி வெளியில் போய் கார் ஆக்சிடெண்ட்டில் போகலாம். நாளைக்கு நாங்கள் எழும்பினாலே அது பெரிய விஷயம் இப்போ இருக்க நிலைமையில். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேனபே டிக்டாக்ல வந்து நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேனபே டிக்டாக்ல வந்து அந்த ஹெய்ட் காமெண்ட்ஸ் விடாது, இந்த மாதிரி அவங்கள பார்த்து பொறாமப்படாது, மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது. அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன அவங்களோட வாழ்க்கையில் நடக்குது என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் உங்களோட வேலையே வந்து டிக்டாக்கில் போட்டு நாஸ்டி இது போடனா கட்டாயம் காமா வந்து உங்களுக்கு எங்கேனாலும் முடிக்கும். ஸோ ஜஸ்ட் அண்ட் உண்மையாக ஒன்றும் காஸ்ட் பண்ணாது மற்றவங்களுக்கு நைஸாக இருக்கிறதுக்கு. ஏன் மற்றவங்களை நீங்கள் புட் ஆன் பண்ணணுமென்று விளங்கலை. அதோட கட்டாயம் தெரியாத ஆக்களை ஏன் போய் புட் ஆன் பண்ணணுமென்று, லைக் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அதில். அப்போ அது ஒரு யோசனை. அதோட இன்னொரு யோசனை என்னென்னா, லைக் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தான் பார்க்கணும். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தான் ஓட்டணும். எங்களோட வாழ்க்கையை மற்றவங்க சொல்லாத கேட்டுக்கொண்டு இருக்க தேவையில்லை. லைக் உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஒரு ஒப்பீனியன் ஒன்று வச்சுருப்பாங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்கன்ட்டு. அது நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க தேவையில்லை. பிகாஸ் ஒன்று இது நடந்தோடனே அவன் ஒப்பீனியனை வச்சுக்கொண்டு வேற எங்கேயும் போயிடுவான். வேறு யாருக்குனே ஒப்பீனியனை கொடுக்காதுக்கு. அல்லாது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட வாழ்க்கை நீங்கள் வச்சு வாழுங்கோ, உங்களுக்காண்டி வாழுங்கோ. மற்றவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுட்டு இருக்க போது பேருந்து அவங்களே பின்னால் தூசணத்தால் போய் பேசாதீங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் நீடட். ஹேவ் a good one.